Welcome to AIF Maths. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th Maths Set Language topic. So first set ஓட definition பார்த்துக்கலாம். A set is a well-defined collection of objects. So set அப்படிங்கிறது என்ன அப்படின்னா collection of objects அது எப்படி இருக்கணும்னா well define பண்ணியிருக்கணும். எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ணியிருந்தால் தான் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் set அப்படின்னு நம்ம சொல்லுவோம். For example, so set of natural numberனா natural numbers நம்மளுக்கு தெரியும் 1 2 3 4 இது வந்து நம்மளுக்கு well define பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ செட் ஆஃப் குட் பீப்புள் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னா குட் அப்படிங்கிறத நம்ம எப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து செட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ செட்டை வந்து நம்ம 3 waysல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைப் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா ஒரு சென்டென்ஸாக இருக்கும். அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ செட் பில்டர் ஃபார்ம் நெக்ஸ்ட் ஃபார்ம் அது நமக்கு இன்னொரு நேம் என்னதுன்னா ரூல் ஃபார்ம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இதே செட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்கிற கொஸ்டினவே நம்ம வந்து செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்மில் எப்படி எழுதிக்கலாம்னா A ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸு. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற வவல்ஸை டினோட் பண்ணுது இந்த செட்டு. ஸோ செட்டை வந்து நம்ம எப்போயுமே எப்படி தான் டினோட் பண்ணணும்னா கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணணும். ஓகேங்களா? தேர்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா இல்லை டேபுலர் ஃபார்ம்னா இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம வந்து டேபுலேட் பண்ணி காமிக்கிறது என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே செகண்டில் நம்மளுக்கு என்ன இருந்தது எக்ஸ் வச்சு தட் எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். வவல்ஸ் எல்லாம் என்னென்ன A-E-I-O-U. இப்போ நம்ம செட் நோட்டேஷன் செட்குள்ளே நம்ம எழுதும்போது ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதணும். அந்த செட்டை நம்ம டினோட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் செட்டோட கான்செப்ட்டு. ஸோ எக்ஸசைஸ் 1.1 நம்ம பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் வெல் டிஃபைன் பண்ணியிருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து செட்டு, வெல் டிஃபைன் பண்ணாததெல்லாம் நாட் அ செட்டு. ஸோ த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. ஸோ அப் டு 100 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ்னால் இட் இஸ் கவுண்டபிள், இட் இஸ் வெல் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? இட் இஸ் அ செட்டு. இட் இஸ் அ செட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. ஸோ ரிச் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ செட். ஸோ ரிச் பீப்புள்னால் இப்படி இருந்தால் தான் ரிச் அப்படின்னு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ செட். ஸோ தேர்ட் பார்த்தோம்னா த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற ரிவர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும், எவ்வளோன்னு கவுண்ட் பண்ண முடியும், ஸோ டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ செட். ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். ஸோ ஹாக்கி பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியும். பட் குட் ஹாக்கி பிளேயர்ஸ்னால் இந்த மாதிரி குவாலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் அ செட். இட் இஸ் நாட் அ செட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்முக்கு இன்னொரு நேம் என்ன நம்ம சொன்னோம் அப்படின்னா டேபுலர் ஃபார்ம்னு சொன்னோம். ஸோ இங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேர்டை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் டினோட் பண்ணணும். ரோஸ்டர் ஃபார்மில் டினோட் பண்ணுறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த செட்டை வந்து கேபிட்டல் லெட்டர். ஸோ கேபிட்டல் அல்ஃபபெட்டில் எந்த அல்ஃபபெட் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்குற இந்த வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸை நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எழுதணும். இந்தியா INDIA. ஸோ அப்போ IND நெக்ஸ்ட்டு A. ஸோ 2 லெட்டர் ஒரே டைம் 2 டைம், அதாவது ஒரு லெட்டர் 2 டைம் வந்துருந்துன்னா ஒன்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். அப்போ ஏங்கிற செட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணிக்கலாம்? I,N,D,A. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சம் பார்த்தோம் அப்படின்னா பேரலலோகிராம். ஸோ இந்த செட்டை நான் பிங்கிற செட்டுன்னு டினோட் பண்ணிட்டேன்னா இதையும் நான் எப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும்? டேபுலர் ஃபார்மில். அப்போ P, A, R, ஆல்ரெடி A எழுதியாச்சு, L, எழுதியாச்சு, L எழுதியாச்சு, மறுபடியும் O, G, R, A எழுதியாச்சு, M. ஸோ அப்போ அதுதான் பேரலோகிராமை நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு சம் பார்த்தோம்னா மிசிசிபி. இதை வந்து நம்ம சிங்கிற ஒரு செட்டுன்னு டினோட் பண்ணிட்டோம்னா MISSISSIPI
P. ஸோ again SIP எல்லாம் more than 2 times வந்திருக்கிறதுனால இதை மட்டும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செக்கோஸ்லோவேக்கியா. ஸோ இந்த செட்டை நான் டீன்னு டினோட் பண்ணிட்டேன் அப்படின்னா CZEHOSL ஆல்ரெடி எழுதியாச்சு. VAKIA எழுதியாச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிற செட் கொடுத்துருக்குறாங்க 0 3 5 8, பிங்கிற செட் கொடுத்துருக்குறாங்க 2 4 6 10, சிங்கிற செட் வந்து 12 14 18 20. ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ கீழே ஒரு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் எது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த சிம்பிளுக்கு என்ன பேர் அப்படின்னா பிலாங்ஸ் டு. இப்படி போட்டோம்னா பிலாங்ஸ் டு. இப்படி எழுதணும்னா நாட் பிலாங்ஸ் டு. அப்போ 18 பிலாங்ஸ் டு சி. அப்போ 18 வந்து சியில் பிலாங்கிங்காக இருக்குது. பிலாங்ஸ் டுனா அதில் இருக்குது அப்படிங்கிற மீனிங். அப்போ 18 அப்படிங்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு சியில் பிலாங்கிங்காக இருக்குது. அப்போ ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. நெக்ஸ்ட்டு வந்து 6 டஸ் நாட் பிலாங்ஸ் இன் ஏ. 6 அப்படிங்கிற நம்பர் ஏல இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டு. அப்போ அதுவும் ட்ரூ. 14 தேர்ட் சம் பார்த்தோம்னா 14 டஸ் நாட் பிலாங்ஸ் இன் சி. 14 வந்து சியில் இல்லைன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் 14 வந்து சியில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 பிலாங்ஸ் இன் பி. 10 பிலாங்ஸ் இன் பின்னா 10 வந்து பியில் இருக்குது. ஸோ ட்ரூ. நெக்ஸ்ட்டு 5 பிலாங்ஸ் இன் பி. 5 பிலாங்ஸ் இன் பியா? நோ. ஸோ அப்போ என்னென்னு எழுதிக்கலாம்? ஃபால்ஸ். 0 பிலாங்ஸ் இன் பி. பியில் 0 இருக்கா? இல்லை. அப்போ அதுவும் நம்மளுக்கு ஃபால்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கு 3 பிலாங்ஸ் இன் 3 எந்த செட்டில் பிலாங்கிங் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஏவா பியா சியா? ஏல தான் இருக்குது. அப்போ 3 பிலாங்ஸ் இன் ஏ. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 14 பிலாங்ஸ் இன் 14 எந்த செட்டில் இருக்குதுன்னா சி செட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 18 டேஸ் பின்னு கொடுத்துருக்குறாங்க. 18 வந்து பியில் இருக்கா? இல்லை. அப்போ என்னென்னு எழுதிக்கலாம்? டஸ் நாட் பிலாங்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். 4 டேஸ் பி. 4 வந்து பியில் இருக்கா? இருக்குது. ஸோ அப்போ 4 பிலாங்ஸ் இன் பி. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.